என்ன வேணும்? பேர் என்னது? பாப்பா யாருது? ஜூஸ் வேணுமா? வாங்கி தரவா? இங்கே வா, என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? எடுத்துக்கோ, என்ன வேணுமா? நீ எடுத்துக்கோ போ. என்ன ஜூஸ் வேணும்? எடுத்துக்கோ. தம்பி பேர் என்னது? போதுமா? எங்க உங்கள் அம்மாவில் எங்கே இருக்காங்க? நீங்கள் ஏன் எப்படி சுற்றுறீங்க? படிக்கல, எல்லாம் ஸ்கூலுக்கு போய். எங்கே படிக்கிறீங்க? வீட்டுக்கு போகலாமா? போகலாமா? தீன் போயிட்டா அவனை பாய் சொல்லு. பார்த்து வச்சுக்கோ சரியா? யாராவது தீன் போயிட்டு போகிறாங்க. போயிட்டுமா? அண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா, ஏதாவது வாங்கி தாங்களேன் அப்படின்னு இந்த குழந்தை கேட்ட உடனே இவரும் வந்து பசிக்குதா, சரி வா வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த வீடியோவை வாக்கி பேட்ரோல் அவரோட இன்ஸ்டா ஐடியில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏதாவது வாங்கி தாங்கன்னா பசிக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த 2 குழந்தைங்க, அதாவது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்த உடனே வந்து இது யார், உன் பேர் என்ன அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காரு. கேட்ட உடனே அந்த குழந்தைய வந்து இது என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சொன்னதுக்கப்புறமா சரி பசிக்குதா வா ஜூஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ உனக்கு என்ன என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோ, பரவாயில்ல சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க, நீங்கள் எப்படி தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ எல்லாமே அந்த குழந்தை வந்து டீட்டெயில் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஏன் படிக்காமல் இந்த மாதிரி இருக்க, ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சின்ன குட்டி பாப்பாவை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் தம்பி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுது அந்த குட்டி பாப்பா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி தனியாலாம் சுற்றக்கூடாது, அது ரொம்ப தப்பு, யாராவது தூக்கிட்டு போயிட போகிறாங்க தம்பியை, பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறாரு. பசின்னு சொல்லி கேட்டவங்க கிட்ட நம்ம பசி ஆத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே வந்து கடவுளுக்கே நம்ம போடுற உணவு மாதிரி தான். ஸோ இப்போது இவர் ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. அண்ட் மறக்காமல் பிஹேவ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.